இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, துலாம் ராசி என்பவர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களையும், மேலும் என்னென்ன விஷயங்களில் அவங்க ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அவசியங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க. இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாகத்தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு சமயபுர அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சமயபுர அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிவிடுங்க. நீங்கள் இந்த ஒரு நிமிடம் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அந்த அம்மன் கூடிய விரைவில் நடத்தி வைப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனேயே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவகிரகங்களுடைய சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் மகர ராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க. செவ்வாய் தனுசு ராசியில் இருக்கார். பிப்ரவரி 5ஆம் தேதியன்று மகர ராசிக்கு மாற்றம் பெறாருங்க. மேலும் புதன் மகர ராசியில் இருக்கார். மேசத்தில் குரு சஞ்சரிக்கிறாருங்க. சுக்கிரன் தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிறாரு. மேலும் கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, கன்னியில் கேது அப்படின்னு சொல்லிட்டு கிரகங்கள் சஞ்சரிக்குதுங்க. அதே போல் இந்த வாரத்தில் வேறு எதுவும் மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. சந்திரன் இந்த வாரம் துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கின்றாருங்க. கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாட்களாகவும் இது இவர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. மேலும் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இந்த துலாம் ராசி என்பவர்கள் அனைவருக்குமே எப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு மாற்றத்தை இந்த 7 நாட்கள் அப்படி தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். தர்மம் மற்றும் அதர்மங்களுக்கு ஏற்ற பலன்களை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி தாங்க துலாம். மேலும் உங்கள் ராசிக்கு 4ஆவது இடத்துல சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறாருங்க. இதனால் சின்ன குழந்தை தவழ்ந்து செல்வது போல காரியங்கள் சற்று தாமதமாகவே நடக்க வாய்ப்பு இருக்குதுங்க. மேலும் உங்களுடைய குடும்பத்தில் சுபகாரிய செலவுகள் என்பது உண்டாகும். சந்திரனுடைய சஞ்சாரம் கூட உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. கொடுத்த கடனை கேட்டால் பிரச்சனை என்பது வருங்க. மேலும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் 3 மற்றும் 4ஆம் இடத்துல அமர்வதால் எலியும் பூனையும் போல கணவன் மனைவி இருப்பாங்க. பண விரயம் என்பது உண்டாகும். தேவையில்லாத கெட்ட பெயர் என்பது இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. அதே போல் புதன் பகவான் உங்கள் ராசியில் 4ஆம் வீட்டில் அமர்வதால் தொழில் துறைகளில் மந்தமாகவே நடக்குங்க. மேலதிகாரிகள் குடைச்சல் கொடுப்பாங்க. மேலும் சொத்து விற்பதற்காக இருந்து வந்த விஷயங்கள் என்பது தள்ளி போடுங்க. மேலும் குரு பகவான் உங்கள் ராசியிலேயே 7ஆம் இடத்தில் அமர்வதால் வியாபாரம் சற்று மந்தமாக நடக்க வாய்ப்பு இருக்குதுங்க. வேலை காரணமாக குடும்பத்தை பிரிந்து செல்வீங்க. மேலும் சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் 3ஆம் இடத்துல இருப்பதால் நம்பிக்கையோடு தொடங்கக்கூடிய காரியத்தை கூட கொஞ்சம் சறுக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மேலும் உங்களிடம் உறவினர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. சனி பகவான் உங்கள் ராசியில் 5ஆம் இடத்துல இருப்பதால் ஆன்லைன் வர்த்தகங்களில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க. கமிஷன் வியாபாரம் சுருக்கமாக இருக்கும். மேலும் ராகு பகவான் உங்கள் ராசியில் 6ஆம் இடத்துல அமர்றாருங்க. குடும்பத்தை பற்றிய அதிகம் நீங்கள் கவலைப்படுவீங்க. மேலும் வரவுக்கு மீறி செலவு வந்து வாட்டி வதைக்கும். அதே போல் கேது பகவான் ராசியில் 12ஆம் இடத்துல அமர்வதால் தக்க சமயத்தில் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. மேலும் உங்களுடைய உறவினர்களிடம் மன தாக்கல் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் உங்களுடைய பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது என்பது நல்லதொரு விஷயம் அப்படி சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. அதே போல் இந்த துலாம் ராசியில் சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதங்கள் அப்படி சொல்லிட்டு நட்சத்திரங்கள் அமைய பெற்றிருக்குதுங்க. கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் மற்றும் சுக்கிரன், சுபஸ்தானத்தில் சூரியன் புதன், பஞ்சம ஸ்தானத்தில் சனி, ரண ருண ரோகஸ்தானத்தில் ராகு, களத்திர ஸ்தானத்தில் குரு, தொழில் ஸ்தானத்தில் சந்திரன், அயன சயன போகஸ்தானத்தில் கேது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ராசியில் கிரக நிலைகள் அமைய பெற்றிருக்குதுங்க. மேலும் 4/2/2024 அன்று செவ்வாய் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்துக்கு மாற்றம் பெற்றிருக்கிறாருங்க. இதனால் உங்களுக்கு இந்த 7 நாட்களில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எது எப்படி செய்ய வேண்டும் என்பதில் நன்கு உணர்ந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த 7 நாட்களில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. இதனால் தனது 7ஆம் பார்வையால் பாக்கிய ஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. இதனால் உங்களுக்கு பணவரவு சற்று அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் சுபவிரய செலவுகள் உண்டாக வாய்ப்பு இருக்குது. சேமிக்க வேண்டும் என்ற
எண்ணம் இருந்தாலும் கூட அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுங்க. எதிலையும் ஈடுபடாமல் ஒதுங்கி சென்றாலும் மற்றவர்கள் விடாமல் வம்புக்கு இழுப்பாங்க. எனவே நீங்கள் கவனமாக இருப்பது நல்லதாக பார்க்கப்படுதுங்க. மேலும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த சில காரியங்கள் நடந்து முடியும். அதே போல் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபங்கள் இருக்குங்க. புதிய ஆர்டர்கள் எதிர்பார்த்து பலன் கிடைக்கும். வாக்கு உண்மையால் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீங்க. மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு நீண்ட நாட்களாக தள்ளி போடும் பதவி உயர்வு, வர வேண்டிய பணம் வந்து சேரலாங்க. மேலும் உங்களுடைய குடும்பத்தில் எதிர்பார்த்த சுணக்கமான ஒரு சூழ்நிலைகள் என்பது நடந்து முடியும். கணவன் மனைவி இருவருமே சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு முடிவுகள் நல்ல பலன் தருவதாக இருக்குங்க. அதே போல் உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக பெருமை கிடைக்கும். பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு பணவரத்து என்பது திருப்தியை தரும் விதத்தில் இருக்குங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக முடியுங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பொருளாதாரம் என்பது சிறக்கும். மாணவ செல்வங்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக மற்றவர் மனதை அட்ராக்ட் செய்வீங்க. மேலும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு வெள்ளிக்கிழமை அன்று தீபம் ஏற்றி வணங்கி வர குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே அகலுங்க. ஒற்றுமை என்பது நீடிக்கும்னு சொல்கிறாங்க. மேலும் மனம் மகிழ்ச்சி என்பது ஏற்படும்னு சொல்லப்படுதுங்க. நீங்கள் துலாம் ராசி நண்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் புதன், வெள்ளி அப்படி சொல்லப்படுதுங்க. நம்ம இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் என்ன பதிவு பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, துலாம் ராசி நண்பர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பலன்களை அடைய போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த ஒரு வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம். ஸோ இந்த ஒரு பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாகத்தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சமயபுராமனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சமயபுரம் அம்மனுக்கு போற்றி அப்படி சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிவிடுங்க. மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. மேலும் இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு 7 நாட்களில் பூர்வ புண்ணியத்தால் குலதெய்வ வழிபாடுகள் என்பது சிறக்குங்க. உறவுகள் வருகையால் விருந்து, மகிழ்ச்சி, கொண்டாட்டம் என வீடு மகிழ்ச்சியாக காணப்படுங்க. சுப செய்திகள் என்பது எதிர்பார்க்கலாங்க. புதிய நண்பர்களால் நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. பண வரவு அதிகரித்தாலுமே பழைய கடன்கள் அல்லது நோய்களால் கவலைகள் ஏற்படுங்க. பணியில் இருப்பவங்களுக்கு மேல் அதிகாரிகளை திருப்திப்படுத்தும் வகையில் செலவுகள் என்பது ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுதுங்க. மேலும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்களில் வீட்டில் சுப காரியங்கள் அனைத்துமே சிறப்புடன் நடைபெறுங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லது நண்பர்களுடைய சேர்க்கையால் மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு உயற்றம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே உறவு சுமூகமாக இருக்கும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது என்பது நல்லதுங்க. மேலும் உங்களுடைய குடும்பத்தில் சினிமா போன்ற கேளிக்கையில் ஈடுபடுவதில் செலவுகள் என்பது அதிகரிக்கும். இன்னும் சிலருக்கு வாகன யோகங்கள் என்பது ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் விவசாயம் மூலமாக அதிக வருமானம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அரசு துறையில் இருப்பவங்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்தபடி பதவி உயர்வு என்பது கிடைக்குங்க. மேலும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்களில் திறமை மிக்க செயல்பாடுகளால் அனைவருடைய பாராட்டையும் பெறுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து பணவரவு தாராளமாக உங்களுக்கு கிடைக்குங்க. உறவுகள் வருகையால் விருந்து என்பது மகிழ்ச்சி, கொண்டாட்டம் என வீடு மகிழ்ச்சியாக காணப்படுங்க. தொலைதூர சுப செய்திகள் என்பது உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். மேலும் உங்கள் தொழில் விஷயமாக தேடிய முக்கியமான திட்டங்கள் என்பது நிறைவேற எடுத்து வைக்கும் அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி மட்டுமே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. மேலும் வியாபாரிகளுக்கு வங்கி கடன்கள் உடனடியாக கிடைக்குங்க. இன்னும் சிலருக்கு உழைப்பு அதிகமாகி அதற்கேற்றார் போல் ஆதாயம் என்பது கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. வெளி வட்டாரத்திலும் வீட்டிலும் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லதொரு விஷயமாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவில் நாம் துலாம் ராசி நண்பர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை அடைய போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருந்திருக்கோம். இந்த ஒரு பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாகத்தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சமயபுராமனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சமயபுராமனுக்கு போற்றி அப்படிங்கிறத மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிடுங்க. மேலும் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.